ஹாய் எவ்ரி ஒன், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவா. வியூஸ், நம்ம வந்து ட்ராவல் விளாகில் போயிட்டுருக்கும்போது நமக்கு வந்து தோளம்பாளையம் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நின்றுட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொட்டி மாதிரி கட்டி விட்டுட்டுருக்காங்க. ஸோ இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓசு வழியாக இந்த ஓஸ் வழியாக பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வந்து எப்பவுமே இங்கே நிறைஞ்சிட்ருக்கும். எடுத்து இங்கே போட்டாங்கன்னா அவங்க நிறைஞ்சிட்ருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த தொட்டியெல்லாம் எதுக்காக கட்டி விட்டுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம விசாரிக்கும் போது ஒரு விஷயம் நமக்கு ரொம்பவே புலப்பட்டுச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா வனவிலங்குகள், ஸோ நம்ம விலங்குகள்லாம் வந்து தண்ணி பருகிறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவங்க பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வனவிலங்குகள் வந்து தண்ணீர் பருக எங்கே போவாங்க? நம்ம தான் வந்து அந்த வனவிலங்குகளுக்கு வந்து ஒரு தண்ணீர் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக தான் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதை பார்க்கும்போது. ஸோ நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு இந்த ஒரு விஷயத்தை நம்ம கன்வே பண்ணணும்னு நினச்சேன். நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு 2K கிட்ஸாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் ஒதுக்குப்புறமாக நீங்கள் ஒரு கட்டி வச்சு தண்ணி வந்து நீங்கள் ஊற்றி வச்சிங்கன்னா நிச்சயமாக நிறைய வனவிலங்குகள் வந்து தண்ணீர் பருக உதவியாக இருக்கும். ஏன்னா மே மாதம் நெருங்கிருச்சு. இன்னொரு 2-3 மாதத்தில் பார்த்திங்கன்னா சம்மர் வரப்போகுது. அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா தண்ணீர் வந்து வற்றி விடும். நம்ம வந்து தண்ணியை எப்படியாவது குடிச்சிக்கலாம். ஆனால் வனவிலங்குகள் வந்து தண்ணி கொடுக்க முடியாது. சரிங்களா? ரொம்ப வருஷமாகவே இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது என்ன கோவிலுங்க? பத்ரகாளியம்மன் கோவில். பத்ரகாளியம்மன் கோவில். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகத்துக்கு வந்து நிறைய புனரமைப்பு பணிகள் வந்து நடந்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ட்ராவல் விளாகை வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.